கற்றுக்கிட்டதுனால கத்தருக்கு நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நாம் தேவனுடைய வார்த்தை வல்லமுள்ளது. அது எப்படி சுகத்தை கொடுத்தது, ஒரு பேராசிரியருக்கு சுகத்தை கொடுத்தது அந்த வேத வசனத்தின் மூலமாக அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். வசனத்தையும் படிச்சுட்டு அந்த சம்பவத்தையும் நம்ம தியானிப்போம். இப்போ நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த சம்பவத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டியதை கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிற சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்ற அந்த வல்லமையின் வார்த்தையை எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அது நீங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு கற்றுத்தர முடியும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது தேவன் தாமே ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். வசனத்தில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ளவும் அதனுடைய ரகசியங்களை கற்றுத்தருகிற ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரணுமா ஜெபிக்கிற சுவாமி. வெறுமையாக திரும்பாது இந்த வார்த்தை சொன்னீங்க. அதுபோல் வெறுமையாக திரும்பாதபடி இது அநேக பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரை கிரியை செய்யத்தக்கதாக இந்த வசனங்களும் இந்த சம்பவமும் இருக்க தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் படிக்க போகிற ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு சம்பவமும் எங்களுடைய வாழ்க்கையிலே அது பிரயோஜனமாக இருக்கவும், அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அது எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக எழுப்பவும் தேவன் தாமே வசனத்தின் மூலம் பேசி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீங்கள் இடைவிட்டு எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களினால் பிதாவே, ஆமென். இந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி வசனம் தான், நமக்கு வசனம் தான் தேவனுடைய வார்த்தை ரொம்ப வல்லமுள்ளது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வல்லமை நம்ம எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சால் மாத்திரம்தான் இந்த மாதிரி காரியங்களை செய்ய முடியும். அப்படி தெரியாமல் இருந்தோம்னாக்கி நம்ம அந்த மகத்துவத்தை நம்ம அறிஞ்சிக்கிடாமல் இருக்கோம். ஆனால் அதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில் நமக்கு கிருபை செய்யும் பொழுது அதை நம்ம பிடிச்சிட்டு அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஜெபித்து நம்ம சுகத்தையோ மற்ற எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சம்பவம் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஒரு ஆக்ஸ்போர்டில் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்த ஒரு ஆசிரியர் இருந்தார். அவருக்கு திடீர்னு பெரிய நோய்கள் அது நோய் யாருக்கு என்ன வரும் அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ நம்ம கொரோனான்னு சொல்லி ஒன்று வந்துச்சுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி பெரிய பெரிய டாக்டர்களுக்கு கூட வந்துச்சுது. பெரிய டாக்டர் அவங்கெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கிறவங்க, நல்லா படித்து எப்படி இருக்கணுங்கக்கூடிய நல்லா தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு கூட நிறைய பேர் மரித்து போனாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ யாருக்கு எப்படி நோய் வருதுங்கிறது நமக்கு தெரியவே செய்ய மாட்டேங்குது, பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவரும் நல்லா படித்தவர், நல்ல பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக இருந்தவர். அவருக்கு ஒரு நோய் உடனே டாக்டர்லாம் கொண்டு போய் நிறைய இப்போ நம்ம பெரிய படிப்பு படித்தவங்களுக்குலாம் அவருக்குன்னு நிறைய மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிருக்க இடத்துக்கு கொண்டு போவாங்க. நிறைய பெரிய டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் உயிரை காப்பாற்றுறதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இவரே கொண்டு போய் நிறைய டாக்டர்கிட்ட கொண்டு போய் பார்க்கும்போது இவருக்கு பிழைக்கிறதுக்கே வழி இல்லை, நோய் ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னு சொல்லி நோயினுடைய இதை சொல்லி அவங்க பிழைக்க முடியாது, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்த்துட்டோம், அதனால் இவருக்கு ரொம்ப இந்த நோயினால அவருக்கு ஒரு பெரிய நம்ம விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன போது இவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் பிழைக்கிறதுக்கு ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சிலர் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்திங்களா? அந்த மாதிரி இருந்திருக்காரு. இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் எப்பவுமே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனுஷனால் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்கள நிறையா பேரை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு பெண் கூட வருவா பாருங்க, எல்லாத்தாலும் என்னுடைய சொத்து எல்லாத்தையுமே நான் செலவு பண்ணி எனக்கு சுகமாகவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண் உதிரப்போக்குனால சுகமாக ஆண்டவருடைய ஆடை தொட்டவுடனே சுகமாகிற பெண்ணை நம்ம பார்க்கணும் வேதத்தில். அந்த மாதிரி ஆண்டவரால் தொடப்பட்ட ஒரு பேராசிரியர் தான் இவருக்கு நடந்த காரியங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், லூக்கா 1:37 பார்த்தீங்கன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தேவதூதன் மரியாள் ஒரு கேள்வி கேட்கும்போது சொல்கிற பதில் தான் நம்ம இந்த இடத்துல தியானிக்கணும். ஏன்னா மனுஷனால் கூடவே கூடாது, மனுஷன் எனக்கு அவ்வளோதான் முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் ஆண்டவரால் எல்லாமே முடியும். ஏன்னா ஆண்டவர் தான் நம்மளுடைய சரீரத்தை மண்ணுனால உருவாக்குனவர். எப்படி குறைகள் இருக்குது, எதை சரி பண்ணணுங்கிறது அவர் பரம வைத்தியர். அவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாட்களில் நம்ம ஏதாவது சுகம் வேணும்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா நம்ம சரீரத்தில் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி ஆண்டவரால் சுகமாக்க முடியும்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை, வல்லமையான வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெயிப்போம். இந்த நாட்களில் பெரிய காரியங்களை இந்த பேராசிரியருக்கு சேர்ந்ததை நமக்கும் செய்வார். அந்த நேரத்தில் ஒரு தேவை ஊழியர் இப்போ நம்ம நிறையா ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னாக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு, மற்ற அந்த சுவிசேஷ புக்கை கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கடந்து போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி போகிற ஒரு ஊழியக்காரர் போய் அங்கே வந்தவுடனே அந்த பேராசிரியர் நிலையை பார்க்காரு. இவர் மரித்து போவார், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆனால் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நிலையை பார்த்தோன்னே இவருக்கு என்ன ஜெபிக்கணுங்கிற ஜெபிச்சாலும் கூட அவர் ஏதோ வேத வசனங்கள், ஏன்னா படிக்க முடியாது, படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அவங்களுக்கு புக்கை கொடுத்து
ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஜெபித்துட்டு தான் வரணும். ஆனால் இவர் பேராசிரியர், நல்லா படித்தவர். அதனால் என்ன செய்தார், ஒரு வேதாகமத்தை எடுத்து இந்த வேதாகமத்தை நீங்கள் படிங்க, படிச்சிங்கனாக்கி உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஏதாவது சுகம் தருவார். ஏன்னா ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை அவங்க சொல்கிறதுனால, ஊழியம் செய்கிறதுனால அவங்க வந்து அதை புஸ்தகத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கோ வந்து புஸ்தகத்தை பற்றி அதாவது வேலைகள், பெரிய வேலைகள் பார்த்தவங்களாம் நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வேதத்தை பற்றி தெரியாத ஆளாக இருந்திருப்பார் இருக்கு. ஏன்னா வேதத்தை வாங்குறாரு, வாங்கும்போதே அவருக்கு என்ன வருதுன்னா, ஏன்னா வேத புஸ்தகத்தை படிக்கிறவங்க நம்ம இப்போ பாருங்கள், நம்ம ஊழியம் பண்ணுறவங்கலாம் பாருங்கள், பெரிய பெரிய ஆட்கள் ஊழியம் பண்ணுறாங்க. இந்த நாளைக்கெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறைய ஊழியம் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறது அதெல்லாம் பார்த்து இவர் பார்த்துப்பார் போல் இருக்குது. இவர் பார்த்ததுனால என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து நிறைய வயசானவங்க, வயசான காலத்தில் வந்து பைபிளெல்லாம் தூக்கிட்டு போய் சுவிசேஷ புக்கெல்லாம் கொண்டு போய் ஒருத்தட்டா கொடுத்து ஆண்டவர்களை நேசிக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்த்துருக்காரு. அப்புறம் பார்த்து வேலையே இல்லைன்னு வைங்க, அப்போ நாங்கள் வேலை யாராவது கொடுத்தாங்கன்னாக்கி ஊழியத்தில் போய் அந்த மாதிரி இவர் நிறைய அந்த கிராம சைட்லேயோ மற்ற அவங்க இருந்த பக்கத்துலேயோ நீங்கள் பார்த்துருப்பாங்க போல் இருக்குது. அந்த மாதிரி பார்த்ததுனால இவருடைய சிந்தனையில் என்ன வந்திருக்குன்னா, பாட்டிகள், வேலை இல்லாதவங்க, இல்லாட்டா பாஸ்டர்மார், அந்த பாஸ்டருக்கு படிச்சுட்டு ஊழியம் பண்ணுவாங்க பாருங்க அவங்க, இல்லாட்டா போதர்களுக்கு படிச்சிருப்பாங்களா ரெவரண்ட், அவங்கெல்லாம் பைபிள் படிச்சுப்பாங்க. மற்ற நமக்கு பைபிளுக்கும் என்னமே தெரியவே செய்யாது. இவர் வந்து என்னடானா நமக்கு கொண்டு தந்துட்டு இந்த புத்தகத்தை படிங்க, உங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்கும், உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த புத்தகத்தை சந்தேகம் உள்ள இருந்திருக்குது. இந்த மாதிரி நம்ம படிக்கிற புத்தகம் இல்லை, இது வந்து இவர் வந்து தந்திருக்காரு, சரி அது வாங்கி தான் படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தை வந்து திறந்து புத்தகத்தை வந்து முழு வேதாகமத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த வேதாகமத்தை எடுத்து அவர் திறந்து பார்த்து படிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ ஆண்டோடைய வார்த்தை வந்து வல்லமை உள்ளது, அது எங்கேனாலும் இடைப்படும். ஏன்னா இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த விசுவாசமோ எதுவுமே இல்லை. அவர் வந்து படிக்கிறதே நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் யாரெல்லாம் படிப்பாங்கன்னு சொல்லி ஒரு சிந்தனையில் சொல்லிட்டு தான் வந்து அவர் அந்த புக்கை எடுத்து, சரி இவர் சொன்னாரே அதுக்காண்டி நம்ம படிப்போம், ஒரு பாஸ்ட் மாதிரி வந்து ஒரு புக்கை கொடுக்காரு, அப்போ அதை படிக்கலாம், என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து சொன்ன வார்த்தையின் மூலமாக தான் படிக்கிற வழியா இவருக்கு விசுவாசம் இல்லை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நோய்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம விசுவாசம் இல்லைன்னா பரவாயில்ல, வசனத்தை நம்ம பிடிச்சி அதுக்கு வல்லமை உண்டுன்னு சொல்லி இவர் அறியாதவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் நாம் வேதத்தை அறிஞ்சதுனால வேத வசனங்களில் வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி செய்வாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாசிக்கும் போது நமக்கு சுகம் கிடைக்கிறது, மற்ற எல்லா பிரச்சனையும் வந்து நமக்கு விடுதலை தரதுக்கு வல்லமை வந்து இந்த வசனத்துக்கு உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு வந்து வல்லமை உண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கணும். இவர் வந்து வேத வசனங்களை படிக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி வேத வசனம் எப்பவுமே நம்மளோட கூட பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவருடைய வசனம் நம்மளை பேசி நிறைய தேற்றுறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வேத வசனங்களை நிறைய தியானிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னாக்கி வசனம் ஆண்டவரோட பேசுகிறத நம்ம உணர முடியும். அப்படி பார்க்கும்போது சங்கீதம் 32:8 பார்த்திங்கன்னா, உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம படிக்கலாம். ஏன்னா என் கண்ணை உன் மேலே வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்வேங்கிறனா நமக்கு அதை விட ஆலோசனை எங்கேயுமே தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம மேலே நம்ம உண்மையான அன்பு வச்ச ஆண்டவர் தான் நமக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஆலோசனையை நம்ம கேட்குற பிள்ளைங்களா இருக்கோமா, அந்த ஆலோசனை நமக்கு வந்து உறுதியான நம்ம பலனை தரும். அந்த வசனத்தின் மூலமாக நம்ம படித்து அதில் நம்ம ஜெபிக்கணும், அந்த வசனங்களை நம்ம தியானிக்கணும். அவர் படிக்கும்போது என்ன வசனம் அவர் பார்த்து படிச்சிருக்காருன்னு பாருங்கள். ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேசுவாருங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த வசனத்தை சொன்னேன். அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்குற மாத்திரமில்லை, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், நமக்கு ஒரு காரியம் தெரியணுங்கிறதுக்காண்டி அந்த ஆலோசனை கொடுக்குறவர்னு நான் சொன்னேன். அந்த வசனத்தை எப்படி அவர் வாசிக்க தொடங்கினார்னா, அந்த வேதத்தை படிக்கும்போதே அவருக்கு வந்து என்னது ஏதாவது ஒன்று படித்து நம்ம ஆண்டவர் இந்த சிலர் வந்து இப்போ இந்த அதாவது இந்த குறி சொல்கிற இது மாதிரி எடுத்து படிப்பாங்க. அப்படி நம்ம படிக்கவே கூடாது. வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவர் இப்படி சொன்னாரே, நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுக்கும் பொழுது நீதிமொழிகள் 4வது அத்தியாயத்தில் 20வது வசனம் 20லேருந்து 22 வசனம் வரைக்கும் அவர் படிக்கிறதுக்கு அதை எடுத்து படிச்சிருக்காரு. பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் எப்பொழுதுமே வந்து குறி சொல்கிற புத்தகம் கிடையாது. அது வந்து ஆண்டவருடைய வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை. அது நம்மளோடு கூட பேசி நம்மளை என்ன வழியில் நடத்தக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய வார்த்தை. அதனால் நாம் ஆண்டவரோட பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும்பொழுது தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வேதத்தை வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது இவர் வந்து பாருங்கள், என் மகனே என் வார்த்தைகளை கவனி. இப்போ வார்த்தைகளை கவனிங்கார். இப்போ வசனமே தெரியாதவர் வார்த்தையெல்லாம் என்ன சொன்னார், பாட்டிமார்கள் படிக்கிறதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு படிக்காரு. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இப்போ என் வசனத்துக்கு நீ உன் காதை வந்து கேளு, எப்படி வசனம் எப்படி இருக்குன்னு சொல்லி
நீ வந்து காதை கொடுத்து கேளு அப்படிங்காரு. அடுத்தது பாருங்கள், அவைகளே உன் கண்களை விட்டு பிரியாது. உன் கண்ணில் நீ பார்க்கும்போது அதை பார்த்துட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே இரு நீ. அப்போ அந்த வசனம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவைகளே உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இப்போ இருதயத்துக்குள்ளே நீ காத்துக்கொள் அந்த வசனங்கள் படிக்க. இப்போ இவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. பேராசிரியர்னால் நல்லா படித்து நல்லா இருக்கவங்க, அவங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க. அப்படி பட்டவங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை பாருங்கள். காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னாக்கி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா ஜீவனும். அவர்கள் உடனுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது. அவர்கள் யார் பார்க்காங்களோ, யார் வந்து அதை நல்லா கவனித்து அவங்க கேட்காங்களோ, அவங்க வந்து அதை முழு இருதயத்தில் வச்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஜீவனும், அவங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அவங்க வந்து இந்த வசனம் வந்து எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒன்றுமே புரியலைன்னாலும் இந்த வசனங்களுடைய கருத்து பாருங்கள் எவ்வளோ நல்லா புரியுது பாருங்கள். மகனே வார்த்தைகளை கவனிங்காரு, முதல்ல செவியை கொடுத்து கேளுங்காரு, அடுத்தல கண்ணை விட்டு பிரியாது இருக்கணும்னு சொல்றாரு, இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளுங்காரு. அவளை கண்டுபிடிக்கிறேன், நீ கண்டுபிடிச்சிட்டனாக்கி அதுதான் உனக்கு ஜீவனும், அது உனக்கு ஆரோக்கியத்தை தரும், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை படித்தோடனே இவருக்கு ஒரு என்ன செய்ததுன்னு தெரியல. உள்ளத்தில் ஒரு அந்த வசனங்கள்லாம் படித்தோடனே அவருக்கு வந்து உள்ளத்தில் ஒரு விசுவாசம் வந்துட்டு, நமக்கு எப்படியோ ஆண்டவர் வந்து ஒரு விடுதலை தரப்போறாரு பொழுது. எப்படி வசனம் வந்து என்ன சொல்லுது, உன் ஜீவனுக்கு ஜீவனும் அவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடலுக்கு தான் எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு சுகம் வேணும், அது வந்து இங்கே இருக்குன்னு சொல்கிறாரு. இத்தனையும் செஞ்சோம்னாக்கி இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பரவசமான ஒரு அந்த படிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் வந்து அவங்களோட கூட பேசும்பொழுது அந்த படிக்கிறது நிறையா படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியங்களை அவர் செய்ய ஆரம்பித்தார். அவர் வந்து பாருங்கள் ஒரு நாள் அந்த படுக்கையிலே படுத்துட்டு அந்த படுக்கையிலே இருந்து தினமும் சில அதிகாரங்களை படித்தார். அந்த படிக்க அந்த வசனங்களை படிக்க பாருங்கள், தேவன் மனம் இறங்கினார். அந்த வசனங்கள் பூரா அவங்க சரீரத்துக்குள்ளே போய் அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்கிறத அவர் வந்து உணர்ந்து செஞ்சுருக்காரு. அப்போ வந்து பாருங்கள், வசனத்தை வந்து தியானிக்கும் பொழுது எப்படி தியானிச்சிருப்பாருன்னு பாருங்கள். அவருக்கு சுகம் தேவை, அதுக்காண்டி அவர் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசி அதுக்கப்புறம் அவர் வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையே மாறி அவருடைய ஜெபம், அவருடைய ஆண்டவர் கூட இருக்கிற அந்த ஆண்டவருடைய வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்குங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் இந்த காரியங்களை அவர் செஞ்சுருக்க முடியும். அந்த மாதிரி செஞ்சுருக்காரு பாருங்கள். அதிகாரில் வாசிக்க ஆண்டவர் வந்து மனம் இறங்கி அவருக்கு வந்து பாருங்கள், அவருக்கு சுகத்தை கொடுக்காரு. அவரை வந்து கண்ணோக்கி பார்த்து நீங்கள் தெய்வீக சுகத்தை கொடுக்காரு. அவர் வந்து மனுஷனால் முடியாத காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து அவர் கண்ணோக்கி பார்க்காரு. அவர் நமக்கு மனம் இறங்குறாரு. இந்த ரெண்டு காரியமும் அவர் செய்யும் பொழுது பாருங்கள், அவருக்கு சுகம் கொடுத்து அவரை வந்து சுகமாக்கி, அவர் மனுஷனால் ஒன்றும் முடியாது அப்படிங்கிற பெரிய பெரிய டாக்டர் கைவிட்ட நிலையிலும் கூட அவர் வந்து பாருங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு அவர் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினார்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ வந்து வேதத்தினுடைய ரகசியங்களை வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க எத்தனை பெரிய படிப்பாக இருக்கலாம், இல்லாட்ட படிக்காதவங்களாக இருக்கலாம், யார் கூடனாலும் வசனம் பேசும் பொழுது அது வல்லம் உள்ளது. அது வார்த்தையில் வந்து பெரிய பாருங்கள், இவர் வந்து படிக்கும்போதே ஒரு அமைதி இல்லாமல் தான் படிச்சிருக்காரு. அவர் வந்து படிக்கணும்னு படிக்கலை, ஆனால் வந்து படிக்கணுன்ட்டு கொடுத்ததுனால ஏதோ படிப்போம் அப்படின்னு சொல்லி படித்தாருனாலும் ஆண்டவருடைய வல்லமுள்ள வார்த்தை அந்த மனுஷனை தொட்டதுனால எத்தனை பெரிய வியாதியிலேருந்து சுகமாக்கி அந்த மனுஷனை வந்து ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றி ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றுறதுக்கு எவ்வளோக்கு வல்லமுள்ள வார்த்தை இடைப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி தீராத நோய் வரும், துன்பம் வரும். அந்த நேரத்தில் தான் நம்ம தவிச்சு நம்ம என்னமோ மற்றவங்ககிட்ட வந்து என்னமோ ஆண்டவரே எனக்கு யாராவது உதவி செய்வாங்களான்னு சொல்லி நம்ம அலையதை விட தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசித்து பயப்படாமல் வார்த்தையை வாசித்து தியானிச்சோம்னாக்கி அந்த வார்த்தை வல்லமுள்ளது. அது வந்து நம்மளை வந்து விடுதலை செய்யும்னு சொல்லி நம்ம இந்த மனுஷன் இந்த பேராசிரியருக்கு எவ்வளோ அழகாக செஞ்சு அவர் வந்து விடுதலை பெற்று ஆண்டோடைய பிள்ளையாக மாறினார்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டோடைய வார்த்தை தான் நம்ம வந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறது. அது வல்லமுள்ளது. அது மற்ற 4 நாளில் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ட்டு ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. அப்போ சாப்பாட்டினாலும் நம்ம பிழைக்கிறது இல்லை, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை வந்து பிழைக்க செய்யுது. அப்போ வார்த்தைக்கு வல்லமுள்ள வார்த்தை. அந்த வல்லமுள்ள வார்த்தை இந்த பேராசிரியர் எப்படி விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கிட்டாரோ அந்த நாட்களில் நமக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வேளை நம்ம ஜெபித்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலம் நம்ம பேசும்போது அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது அநேகமாக காரியங்களை நமக்கு செய்வார். ஏன்னா முடியாத காரியங்களெல்லாம் முடிச்சு தர்றதுக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தாலும் இந்த பேராசிரியர் ஆண்டவர் தொட்டார். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். அதனால் இவங்க தான் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவங்கெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதே கிடையாது. யாரை சுகமாக்கணும்னு சொல்லி அவரை தேடி வர்ற ஒருத்தரையும்
என்னிடத்தில் வருகிறவனே புறம்பே தள்ளுவதே இல்லைன்னு சொன்ன மாதிரி மனுஷங்க தள்ளலாம். நம்ம வந்து இப்போ ஒரு குறை வந்தோம்னாக்கி அதனால அவங்க தள்ளி விடலாம். ஆனால் ஆண்டவர் வந்து ஒருபொழுதும் நம்மளை தள்ளாத தேவன், நம்மளை அணைச்சி நம்மளை நடத்துகிற தேவன். நம்ம வேதனையோடு போய் அவர் பாத்தில் அமர்ந்திருக்கும்போது அவர் செய்கிற காரியங்களை நீங்கள் இது வந்து சொன்னால் புரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவப்படும் போது ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசிக்கும் பொழுது தான் தெரியும். கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நம்ம படிக்க படிக்க அவர் நம்மளோடு கூட பேசுகிறது, நம்மளை நடத்துறது, நம்மளை வந்து தைரியப்படுத்துறது, நம்மளை வந்து பயப்படாதேன்னு சொல்லி நம்மளுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி நம்மளை நடத்துகிற பொழுது பார்த்திங்கனாக்கி பிசாசு நிறைய காரியங்கள் நம்மளை சோர்வுகளில் கொண்டு போய் விடுவான். அந்த நேரத்தில் சுகம் இல்லாமல் இருக்கலாம், மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு வர்றது பிசாசன்னு கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வரும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் சந்திக்கும் போது எல்லாவற்றையும் வந்து ஆண்டவர் விடுதலையாக்குற ஒரு வல்லமுள்ள வார்த்தை நமக்கு இருக்குன்னு சொல்லி அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். எப்பவுமே வார்த்தையினால நம்மளை போஷித்து நம்மளை நடத்துகிற தேவன், வார்த்தையினால தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் நம்மளை நடத்தி செல்கிற தேவன். அதனால் வார்த்தையை நம்ம முழுவதுமாய் நம்பி விசுவாசித்து நம்ம ஜெபிக்கணும். அதில் இந்த விசுவாச வார்த்தைகள் ஆண்டவுடைய வாழ்ந்து புறப்படு ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்ம பிழைப்போம் என்று அவருடைய வார்த்தை நம்மளோடு கூட பேசினா அந்த வார்த்தை நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கும்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். இந்த பேராசிரியர் மாதிரி ஒருவேளை நம்ம சுகத்துக்காக ஜெயிச்சுட்டு இருந்தோம்னா சுகத்தை கண்டிப்பாக அந்த வார்த்தையின் மூலம் தருவார். நீங்கள் தியானிங்க, அந்த பெரிய காரியங்கள் நம்மளுக்கு இந்த நாட்களில் செய்வார். நோய் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அந்த காரியங்களை நம்ம அந்த வசனங்கள் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நம்ம படித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்றவங்க வாழ்க்கையிலையும் நம்ம அதுக்காண்டி ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய நம்ம ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியமே செய்வார். ஆமாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீ ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களில் நாங்கள் வாசித்த வசனங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அந்த பேராசிரியருக்கு செய்த அந்த சம்பவத்தையும் நாங்கள் தியானித்தோம் சுவாமி. அதன் மூலமாக எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுருந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு வல்லம் உண்டு ஆண்டவரே. ஒன்றும் தெரியாத பொழுதும் உங்களுடைய வேத வசனங்களின் மூலமாய் ஆண்டவரே பிழைத்து கொண்டாரே. மனுஷனால் கைவிடப்பட்ட பொழுதும் வைத்தியார் கைவிடப்பட்ட பொழுதும் நீர் அன்றைக்கு இருந்த பொழுது சுகப்படுத்தின அந்த தேவன் இந்த நாட்களிலும் வார்த்தையின் மூலமாய் சுகம் தந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாய் மாற்றுகிறே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மாறத்தக்கதாக கிருபை செய்யுங்க தகப்பனே. மனிதனால் கைவிடப்பட்ட நிலையிலே நாங்கள் இருந்தோம் என்றால் எங்களுக்கு சுகந்தர வளமுள்ள வார்த்தை உண்டு என்று, வார்த்தை வளம் உண்டு என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபித்து ஆண்டவரே வேத வசனங்களை தியானிக்கவும் அதன் மூலமாக நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் விடுதலை பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அநேகருக்கு ஆண்டவரை சுகம் கொடுக்குற பிள்ளைகளாய் தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைகளை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களில் நீ செய்ய இருக்கிற திட்டங்கள் அநேகம் ஆண்டவரே. இடைய வாழ்க்கையிலே நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் சித்தம் நம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது வைத்திருக்கிற நடத்தலுக்கு ஆண்டவரே முழுவதுமாய் அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படியே முழுவதுமாய் உம்முடைய கருத்திலே அர்ப்பணித்து உடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள பிசாசு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை மீண்டெடுக்கப்பட ஆண்டவரே உம்முடைய வல்லமுள்ள வார்த்தை போதும் என்று நாங்கள் விசுவாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயிக்க நீ ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்தி வருகிற பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் முழுமையான விடுதலையை தர நீங்கள் ஒருவர் மாத்திரம் வல்லமுள்ளவர் என்று அந்த வல்லமுள்ள வார்த்தையை நாங்கள் பிடித்து சுகத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சிகளாய் நிற்க தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட
தேவன் தாமே கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல வெக்கத்தோடு இருமோ அந்த இடத்துல உயர்த்துகிற தேவன் வல்லமுள்ள வார்த்தைகள் உண்டு என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நீ கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் தியானித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ அதிகமாக கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பாதி கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னமும் நடத்துவோருக்காக நன்றி. இந்த சமூகத்திலே வந்து நாங்கள் எப்பொழுதும் நிற்கத்தக்கதான கிருபையை நீ தந்திருக்கீங்க நன்றி செலுத்துகிறோம். முழுவதுமாக இந்த கருத்தில் ஏற்படுத்தி நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் மகே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.